எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து ரொம்பவே ஆழமான ஒரு தருணத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது மாபெரும் ஞானியான வியாசதேவர் ஏன் ஒரு விதமான தெய்வீக அதிருப்தியை உணர்ந்தார், அதுக்கப்புறம் என்ன நடந்தது, இதிலிருந்து நாம என்ன கத்துக்கலான்னு வாங்க பார்க்கலாம். சரி, விஷயத்துக்குள்ள போலாம். யோசிச்சு பாருங்களேன், இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! வேதங்கள், மகாபாரதம், புராணங்கள்னு எல்லாத்தையும் தொகுத்த அந்த வியாச மகரிஷிக்கே ஏன் ஒரு மனக்குறை வரணும்? இவ்ளோ பெரிய சாதனைகளை செஞ்ச பிறகும் அவர் மனசுல ஏன் ஒரு வெற்றிடம் இருந்துச்சு? வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம கதையோட முதல் பகுதி வியாசரோட அந்த தெய்வீக அதிருப்தி பத்தி தான். அவர் சரஸ்வதி நதிக்கரையில தனியா உட்காந்து அவர் செஞ்ச மகத்தான வேலைகளை பத்தியெல்லாம் யோசிக்கிறாரு. ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு ரொம்ப பெரிய குறையா இருக்கிறத உணர்றாரு. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில அவர் தனக்குத்தானே இப்படி ஒரு கேள்விய கேட்டுக்கிறாரு. அந்த ஸ்லோகம் இதுதான்: கிம் வா பாகவதா தர்மா ந பிராயேன நிரூபிதா பிரியா பரமஹம்சானாம் தை ஏவஹ்ய அச்சுத பிரியா. இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. வியாசர் ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கிறாரு. அவர் நினைக்கிறாரு, நான் தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம்னு எல்லாத்தையும் பத்தி விலாவாரியா எழுதிட்டேன். ஆனா முழு முதற் கடவுளான பகவான் கிருஷ்ணரோட தூய பக்தி தொண்டின் மகிமைய நான் சரியா விளக்காம விட்டுட்டேனோ அப்படின்னு யோசிக்கிறாரு. ஏன்னா அந்த பக்தி தான் பக்குவமடைஞ்ச ஞானிகளுக்கும் பகவானுக்கும் ரொம்ப பிடிச்சது. அதுலதான் உண்மையான திருப்தியே இருக்குன்னு அவர் உணர்றாரு. வியாசர் இப்படி ரொம்ப தீவிரமான சிந்தனையில மூழ்கி இருக்கும்போது கதையில ஒரு முக்கியமான திருப்புமுனை ஏற்படுது. அதுதான் தெய்வீக முனிவரான நாரதரோட மங்களகரமான வருகை. அந்த அற்புதமான தருணத்தை ஸ்ரீமத் பாகவதம் இப்படி விவரிக்குது: தஸ்யைவம் கிலமாத்மானம் மன்யமானஸ்ய கிருத்யதஹ கிருஷ்ணஸ்ய நாரதோப்யாகாதா ஸ்ரமம் பிரஹ உதாஹிருதம். பாருங்க, சரியான நேரத்துல ஒரு குருவோட வருகை எவ்வளவு முக்கியம்னு இது நமக்கு ரொம்ப அழகா காட்டுது. வியாசர் தன்னோட குறைகளை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த அந்த சரியான நிமிஷத்துல அவரோட ஆன்மீக குருவான நாரத முனிவர் அங்கே வராரு. பகவானோட தெய்வீக லீலைகளை விளக்காததால வியாசர் மனசுல ஏற்பட்ட அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்காகவே நாரதர் வர்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ நாரதரை பார்த்ததும் வியாசதேவர் என்ன செஞ்சாருன்னு பாப்போம். ஒரு உண்மையான சீடன் தன்னோட குருவை எப்படி வரவேற்கணுங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அந்த அழகான தருணத்தை இந்த ஸ்லோகம் இப்படி சொல்லுது: தமபிஜ்ஞாய சஹசா பிரத்யுத்தாயாகதம் முனிஹி பூஜயாமாச விதிவன் நாரதம் சுரபூஜிதம். குரு சிஷ்ய பரம்பரையோட முக்கியத்துவம் இங்க எவ்வளவு அற்புதமா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நாரதரை பார்த்த உடனேயே வியாசர் ஒரு நொடி கூட தாமதிக்காம எழுந்து நின்னு படைப்பு கடவுளான பிரம்மாவுக்கு என்ன மரியாதை கொடுப்போமோ அதே மரியாதையோட அவரை வணங்கி வரவேற்கிறாரு. இது ஒரு ஆன்மீக வழிகாட்டியோட முக்கியத்துவத்தையும் அவர்கிட்ட நம்ம காட்ட வேண்டிய மரியாதையும் நமக்கு தெளிவா புரிய வைக்குது. சொல்லப்போனா இந்த சந்திப்பு தான் ஸ்ரீமத் பாகவதம் உருவாகிறதுக்கே காரணமா அமைஞ்சது. வியாசரோட இந்த தெய்வீக அதிருப்திங்கிற கதை வெறும் ஒரு புராண கதை மட்டும் இல்ல. நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம எவ்ளோ பெரிய விஷயங்களை சாதிச்சாலும் உண்மையான ஆன்மீக பக்தி இல்லைன்னா மனசுல ஒரு வெற்றிடம் இருந்துகிட்டே இருக்குங்கிறத இது நமக்கு உணர்த்துது. இது மாதிரியான ஆழமான ஞான புதையல்களை உங்க கூட தொடர்ந்து பகிர்ந்துக்கிறது தான் எங்களோட நோக்கம். இந்த விளக்கத்தை இவ்ளோ நேரம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நாங்க தான் ஞான கோஷ்ங்கிறது ஒரு பன்மொழி சேனல். இங்க நாங்க ஆன்மீக ஞானத்தை ஆங்கிலம், இந்தி, மராத்தி, தமிழ், குஜராத்தி, பெங்காலின்னு பல மொழிகள்ல பகிர்ந்துக்கிறோம். இன்னும் நிறைய முக்கிய மொழிகள்லயும் சீக்கிரமே வரப்போறோம். எங்களோட நோக்கம் ரொம்பவே எளிமையானதுதான். சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா, தெளிவா, அதே சமயம் அர்த்தமுள்ள வழியில கொண்டு வந்து சேர்க்கணும். நம்ம சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சஹஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், மகாராஷ்டிரா மற்றும் வங்காள மகான்களோட வாழ்க்கை, ஆதிசங்கரரோட தெய்வீக அவதாரம்னு பல தலைப்புகள்ல தினமும் விளக்கங்கள் வரும். எல்லாமே பல மொழிகள்ல கிடைக்கும். எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதா தோணுச்சுன்னா தயவு செஞ்சு ஞான கோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க தினமும் போடுற பதிவுகள் உங்களை வந்து சேரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த தெய்வீக ஞானத்தை உங்க குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லார்கூடயும் பகிர்ந்துக்கோங்க. வாங்க, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சனாதன தர்மத்தோட இந்த ஒளிய இன்னும் பிரகாசமா ஏத்தி வைப்போம். நன்றி.